ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட வயிற்றை சுற்றி இருக்கிற கொழுப்பை கரைக்கக்கூடிய, உடல் எடையை சீக்கிரமே குறைக்கக்கூடிய ஒரு நல்ல ட்ரிங்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, என்னோடய சேனலில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க அந்த ட்ரிங்க் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் அந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். தேன் நமக்கு தேவை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேவைப்படும். அப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு பாதி லெமன். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள். இனி இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த பட்டை தான். இந்த பட்டையில் பார்த்திங்கன்னா நிறையவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குதுங்க. அதோட நம்மளோட பிளட் ப்ரெஷரையும் ரொம்பவே கம்மி பண்ணும். இந்த உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா, எல்லாத்தையுமே இது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த மாதிரி தின்னாக இருக்கிற பட்டை தான் நம்ம எடுக்கணும். இதை நீங்கள் உடைச்சி பார்த்திங்கன்னா டக்குன்னு உடைக்க வரும். நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற பட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், உடைக்க முடியாது. அது யூஸ் பண்ணக்கூடாது. அதை விட இதில் தான் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ இதையே யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது ஜிஞ்சர். இந்த ஜிஞ்சர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பசியை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். அதோட நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட டைஜஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட பிளட் சுகர் லெவலையும் கம்மி பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூளில் ஒரு 1/4 டீஸ்பூன் நமக்கு தேவைப்படும். இதில் பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது. கூடவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைய இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. அடுத்தது இந்த லெமனில் பார்த்திங்கன்னா, லெமன் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். லெமனில் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதில் விட்டமின் சி நிறையவே இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. அதனால் மெட்டபாலிசத்தை ரொம்பவே பூஸ்ட் பண்ணும். நம்மளோட வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது நம்ம ஹனி தான் பார்க்குறோம். இந்த ஹனியும் பார்த்திங்கன்னா நம்மளோட மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹனிலையும் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்பவே இருக்குது. கூடவே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட வெயிட் லாஸ்க்கு நம்மளோட கொழுப்பு எல்லாத்தையுமே இது ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ இந்த பொருட்களை எல்லாத்தையும் நம்ம சேர்க்கறதுனால நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். இந்த வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே இந்த ட்ரிங்க் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 பேருக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால, நீங்கள் ஒரு ஆளுக்கு பண்ணுறீங்கன்னா ஒரு 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இனி இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற ஸ்டேஜ் ஆன உடனே நம்ம பட்டை, அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சியையும் லேசாக தட்டி சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து அதோட எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கலர் எல்லாமே மாறிடுச்சு. அந்த எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் வந்துருச்சு. இனி இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்த பாதி லெமனையும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு லெமன் வரைக்கும் கூட பிழிஞ்சு விடலாம். நான் ரொம்ப டேங்கியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்காது அப்படின்றதுனால 1/2 லெமன் கொடுத்துக்கிறேன். நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஹனியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரிங்க் பண்ண வேண்டியதான். இது ரொம்ப சூடாகவும் இருக்கும்போது இந்த ஹனி லெமன்லாம் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு காஃபியெல்லாம் குடிப்போம்ல, அந்தளவு சூடாகும்போது நம்ம இந்த ஹனியும் லெமனையும் சேர்த்துக்கலாம். இன்னும் நம்ம சுட சுட காஃபி குடிக்கிற மாதிரி அந்த சூட்டில் நம்ம குடிச்சிக்கலாம். அதுதான் நம்மளோட வெயிட் லாஸ் ட்ரிங்க் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாரத்திலே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். யூஸ் பண்ணுற எல்லாமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நேச்சுரல் பொருட்கள் தான் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய உடலுக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஸோ எந்த தயக்கமும் இல்லாமல் இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.